அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரணதேவி. அந்த மாதிரி அடைந்தால் பெரிய வெற்றி, ஆட்சி பிடிப்போம், இல்லைன்னா அதில் பாதாளம். நான் சொல்லங்க, பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு அவர் அரசியல் தலைவராக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள்னு. நான் கேட்குறேன், அரசியல் தலைவராக பார்க்க ஆரம்பிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு. மோனோபோலி. புஷி என்ன நினைக்கிறாரோ அதுதான். புஷி போய் 10 சேரை தூக்குனாருன்னா இவங்க ஒரு 10 சேர் 20 சேரை தூக்குவாங்க. அந்த ஹோட்டல்காரங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு 20 சேர் போடணும்பா, போடுப்பான்னு சொல்லிட்டா வேலை முடியும் சார்னு யாராவது சொல்லிட்டா அவங்க கதை முடியும். இவங்களை சுற்றி சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வச்சுருக்காங்க. பேரையே சொல்லுவேன் நான், ஆனால் வேணாம், அது அவங்களுக்கு அவமானமாக போயிடும். புஷி ஆனந்தோ இல்லை மற்ற நிர்வாகிகளோ தமிழக அரசியல் நிலைமை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேட்டி கொடுக்குற லெவலில் இருக்காங்களா? சீமான் இன்னும் சில எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பேட்டி, எடப்பாடி, இதுக்கெல்லாம் சில இடங்களிலிருந்தே கேள்விகள் தயார் செய்யப்பட்டு அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்களுக்கு அனுப்பப்படுகிறது. இன்னொன்று சொல்கிறேன், விஜய் இஸ்லாமியர்களால் எங்களுக்கு எதிர்ப்பு வருது, பாதுகாப்பு கொடுக்குன்னு கேட்டதாக வன்னி அரசு ஒரு சேனல் விவாதத்தில் பதிவு பண்ணுறாரு. அப்போவே நீங்கள் பொங்கியிருக்க வேணாவா? கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் அது அவர் பேட்டியில் சொன்னதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். விஜய் இதை நம்பி சில விஷயங்கள் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாமல் போனால், நான் சொன்னதெல்லாம் கேட்கல அதனால தான் இவங்க தோத்துட்டாங்கன்ட்டு போயினே இருப்பார். தமிழ் மணி நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரசாந்த் கிஷோருடைய தந்தி டிவி கொடுத்த பேட்டி, அதுக்கு பிறகு வந்து தவேகா சார்பில் நாங்கள் செய்தி தொடர்பாளர்னு அறிவிச்சவங்க மட்டும்தான் வந்து அவங்க பேசுகிறது மட்டும்தான் கட்சியுடைய கருத்து, மற்ற எந்த கருத்துக்கும் கட்சி பொறுப்பேற்காது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். முதல்ல பிரசாந்த் கிஷோருடைய பேட்டி எப்படி பார்க்குறீங்க? முன்னுக்கு பின் முரண், குழப்பம், நம்புங்கள் நாராயணன், இந்த மாதிரி ஒரு மொத்த வடிவமாக தான் நான் அதை பார்க்குறேன். பிரசாந்த் கிஷோர் பேட்டி அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக அந்த ப்ரமோ பார்க்கும்போது அதிமுக தாவேகா உறவு அந்த இதெல்லாம் குப்பையில் போடணும்னு சொன்னது, 117 சீட்டா வந்துடுவீங்களா அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது, இந்த மாதிரிலாம் சரி ஏதோ இவங்களே ஏதாவது எடிட்டிங் வேலை பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் பொறுத்து இருந்து அப்படின்னு பார்த்தா உண்மையிலே அதெல்லாம் பேசியிருக்காரு. அந்த பேட்டி முழுவதுமே முதல்ல சொன்னதுக்கும் கடைசியில் சொன்னதுக்குமே பார்த்திங்கன்னா முரண் இருக்கும். எல்லா இடத்துலையுமே பேக் அடிப்பார், எல்லா இடத்துலையும் நம்புங்கள் நாராயணன்ற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன் நம்புங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நிறையால நல்ல அருமையான கேள்வியெல்லாம் கேட்குறாரு கரெக்டாக. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், இதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டால் கரெக்டாக இருக்குன்னா அதை கரெக்டாக கேட்குறாரு. ஆனால் சில இடங்களில் அவர் கேட்காம சில விஷயங்களை விட்டுடுறாரு. என்னென்னா விஜய் பயங்கரமாக ஜெயிப்பார், அதுன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு கேட்கல. ஆனால் கொஞ்சம் அதே கேள்வி வேறு மாதிரி நடுவில் கேட்குறாரு. உங்கள்கிட்ட என்ன, நீங்கள் என்ன ஒரு அடிப்படை விஷயங்கள உங்கள்கிட்ட இல்லையே, நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு. ஆனால் அதில் தான் போயிருக்கணும் ரொம்ப. ஏன்னா நீங்கள் இப்போ அவரே சொல்கிறாருல்ல, கட்சி அமைப்பு வலுவாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம், அது இருந்தால் தான் பண்ண முடியும்னு. அதை வலுப்படுத்துகிற என்ன வேலைன்னா இல்லை பண்ண போகிறாரு நம்புங்கள் நாராயணன். இல்லை அது பண்ண போகிறாங்க, அந்த மற்ற விஷயங்கள்லாம் தாண்டி நாங்கள் அப்படிங்கிற ஒரு கிளைம் எடுத்து அவர் பேசுகிறாரு. எந்த கட்சிக்கு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு வந்தாங்க, கூட்டணி வைக்க போகிறோம்னு சொல்லலை, எந்த இடத்துலையும் இவர் எங்கள் கட்சி சார்பாக பேசுவார்னு ஒரு கிரெடிட் கொடுக்கல. ஆனால் நாங்கங்கிற ஒரு கிளைம் எடுத்து அவர் பேசுகிறாரு. எந்த ஒரு அத்தாரிட்டியில் அவர் வந்து நாங்கள் அப்படின்னு விஜய்க்கான கிரெடிட்டை அவர் எடுத்துக்கிறார். அதாவது ஏன் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே விஜய் எனக்கும் அவருக்கும் பொதுவான எண்ணங்கள் இருக்குது. பீகார் அரசியலில் மாற்றம் வரணும்னு நான் விரும்புகிறேன், தமிழ்நாடு அரசியலில் மாற்றம் வரணும்னு அவர் விரும்புகிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்தேன் அப்படின்றாரு. பெரும் இளைஞர் ஆதரவு பெற்ற ஒரு உச்ச நடிகர் அப்படின்றாரு. நண்பர், சகோதரர், சகா, காம்ரேட். இந்த இது வந்து பீகார் தமிழகத்து மட்டும் இல்லை, மேலும் விரிவடையும். நிறைய பிகேக்கள் விஜய்கள் நாடு முழுவதும் உருவாவார்கள், நம்பிக்கையோடு இருக்கிறோம், நீண்ட கால இலக்கு அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் விஜயை ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு ஓடலான்னு ஒரு பெரிய கணக்கு வச்சுருக்காருன்னு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரணதேவி. பழைய படத்தில் வரும், வீரப்பா பேசுவாப்புல, அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரணதேவின்னு. அந்த மாதிரி அடைந்தால் பெரிய வெற்றி, ஆட்சி பிடிப்போம், இல்லைன்னா அதில் பாதாளம். நான் சொல்லங்க, பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு அடைந்தால் இது, இல்லாட்டி அதில் பாதாளம். இன்னொன்று சொல்கிறாரு 5-10 வருஷம் ஆகும் அதுக்கப்புறம்
ஒர்க் பண்ணணும், கடுமையாக உழைக்கணுன்றார். இதில் பிரசாந்த் கிஷோர் வந்து அடிப்படையில் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பிக்கும் போதே வந்து எங்களுக்குள்ள காமன் ஐடியாலஜிஸ் இருக்குது, ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பேசிக்காகவே வந்து சில முரண்பாடுகள் இருக்குது. மது ஒழிப்பு அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு தாவேக்கா மாநாட்டில் சொல்கிறாங்க. மது ஒழிப்புங்கிறது ஒன்று இருக்கக்கூடாது, அதில் வர வருமானத்தை வச்சு தான் மற்ற திட்டங்களை நான் செலவுபடுத்துவேன் பீகார் முதலமைச்சர் ஆனா அப்படின்னு அவர் சொல்கிறார். மும்மொழி கொள்கை வேணும், ஹிந்தி அப்படிங்கிறத வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய ஆளா பிரசாந்த் கிஷோர் இருக்கார். அவர் கூட இருக்க யோகேந்திர யாதவ் சிஎம்கே கூட பதில் கொடுத்தார். இங்கே மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு விஜய் இருக்கார். இப்படியாக நிறைய முரண்கள் இருக்கு. நீட்டு விவகாரம், ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து முரண்கள் இருக்குது. ஆனால் காமன் ஐடியாலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வராரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் சொல்கிற காமன் ஐடியாலஜி என்னென்னா, முதல்ல மதவாதத்திற்கு எதிரான அரசியல், ரெண்டாவது ஊழலுக்கு எதிரான அரசியல், மூன்றாவது வாரிசுக்கு எதிரான அரசியல். இதில் மதவாதத்துக்கு எதிரான அரசியலில் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம். ஏன்னா அவர் பீகாரில் அவர் பிஜேபி எடுத்து தான் நிற்கணும், பெரிய அரசியல் கட்சி. இங்கே வந்து அது செகண்டரி தான். ஆனால் ஊழல் எதிர்ப்புன்றாரு. நீங்கள் பிஜேபிக்கு எதிராக அவங்க பெருசாக பீகாரில் அதெல்லாம் ஊழல் எதிர்ப்புன்ற மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போக முடியாது. அப்படி கொண்டு போனால் ஆர்ஜேடி இவங்களுக்கு எதிராக தான் கொண்டு போக முடியும். மூணாவது வாரிசு அரசியல். அங்கே ஆர்ஜேடிக்கு இருக்கிறாங்க வாரிசு அரசியல், நிதிஷ்க்கு ஒன்றுட்டாங்க, இங்கே நிதிஷ்க்கு ஒன்றுட்டாங்க. இப்போ இங்கே மெயினான பிரச்சனை அவர் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய் திமுக வாக்குகள் செதறி விஜய்க்கு வரும்னு நம்புகிறார். திமுக வாக்குகள், நீங்கள் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் விஜய்க்கு வரும்னு நினைக்கிறீங்க. திமுக ஆதரவு வாக்குகளே சிதறி வரும். ஏன் வரும் அப்படின்னா, வாரிசு அரசியலை ஏற்றுக்கல. இவர் முதல்வர் வேட்பாளராக உதயநிதி தான் வருவார். ஏன்னா இன்னும் ஸ்டாலின் இருக்காருங்க. ஆனால் இல்லை, அதிகாரம் யார் கையில் இருக்குது பாருங்கள். அப்போ உதயநிதி அப்படின்னு வரும்பொழுது அந்த வெறுப்பில் நீங்கள் உங்களுக்கு திமுக எதிர்ப்பு வாக்கு ஆதரவு வாக்குகளை செதறி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் சொல்கிறது இந்த வாரிசு அரசியலுக்கு எதிரான ஒரு பெரிய எழுச்சி இருக்குது, மக்கள் மத்தியில் கோபம் இருக்குது, அதுதான் வரும் அப்படின்ற மாதிரி நம்புகிறார். அதே மாதிரி விஜய் வந்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார். தமிழ்நாட்டில் பணியாற்ற அனுபவத்தில் நானும் அவருக்கு உதவ போகிறேன் அப்படின்றாரு. இன்றைக்கி வேறு முடிவு வந்திருக்குது. இதெல்லாம் 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்தது. தமிழ்நாடு நிலைமை எனக்கு தெரியும், அதனால் நான் அவருக்கு வந்து உதவுவேன். இல்லை, அதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது நாங்கள் வந்து பீகார் தமிழ்நாட்டோட சுருக்கிட போகிறது இல்லை, இப்போ இந்தியா ஃபுல்லாக நாங்கள் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்தியா ஃபுல்லாக வந்து பிரசாந்த் கிஷோரும் விஜயும் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சு இந்தியா ஃபுல்லாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு. இந்தியா ஃபுல்லாக அரசியல் ஆர்வம் இருக்க ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இன்னொரு விஜய் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா, இன்றைக்கி விஜய் வந்து தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதை மாதிரி இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க அரசியலுக்கு வரணும்னு சினிமா விட்டுட்டு வரதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? கமல்ஹாசனை விட்டுட்டு வர முடியல. அப்போ எதன் அடிப்படையில் இந்தியா ஃபுல்லாக விஜய்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிகே இருக்கார், பிகே கூட இருந்த சுனில் கனகலுவோ இல்லை ரிஷியோ ராபின் சர்மாவோ அவங்க ஸ்ட்ராட்டஜி கம்பெனி தான் வச்சுருக்காங்க, யாரும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே வரல. அப்படிங்கும்போது இரண்டுமே ஒரு கான்ட்ராடிக்டரியாக இருக்கேன். இவர் வந்து இப்போ விஜய் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்க உதவுவேன் அப்படின்றார். இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் விஜய்கள் உருவாவார்கள். இங்கே விஜய் உருவானது வந்து திரைத்துறை மூலியமாக ஒரு இது. இன்னும் கூட அவருக்கு வந்து திரைப்பட நடிகைன்றது தான் இருக்குது தவிர, இவர் சொல்கிறாரு அவர் அரசியல் தலைவராக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள்னு. நான் கேட்குறேன், அரசியல் தலைவராக பார்க்க ஆரம்பிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு. 2 நிகழ்ச்சியில் வெளியில் வந்திருக்காரு. பரந்தூர் புத்தக வெளியீட்டு விழா இந்த எத்தனை மாதத்தில், குறைந்தபட்சம்னு வச்சுட்டா ஒரு 6 மாதத்தில். ஆண்டாட்டுக்கு பிறகு நடந்தால் கூட 5 மாதம். நீங்கள் விஜய் மாதிரி நான் விஜய் மாதிரி உருவாக்குவேன், பல விஜய்கள் உருவாக்குவார்கள்னா, இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் மிகப்பெரிய சக்தி இந்தியா முழுவதும் பாஜக. அடுத்த மிகப்பெரிய சக்தி காங்கிரஸ். காங்கிரஸில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அடிப்படை கட்டமைப்பில் வலுவாக இந்தியா முழுவதும் இருக்கின்ற கட்சி காங்கிரஸ். 100 MP வந்துட்டாங்க. இன்னும் அந்த அதிருப்தி வெறுப்பாக மாறும்பொழுது அதையும் காங்கிரஸ் அறுவடை செய்யும். ப்ளஸ் இந்தியா கூட்டணி அறுவடை பண்ணும். இப்போ டெல்லியிலனா கெஜ்ரிவால், டெல்லி, பஞ்சாப், ஹரியானானா கெஜ்ரிவால் அறுவடை பண்ணுவார், காங்கிரஸ் பண்ணும். மற்ற மாநிலம்னா அந்தந்த பிரதேச கட்சிகள். அப்போ இவர் சொல்கிற பிரகாரம் பார்த்தா புதிது மாற்றம் கொண்டு வரத்துக்கு ஒவ்வொருத்தராக உருவாகுவாங்க அப்படின்றாரு. இப்போ இன்னொரு இடத்துல இவரே சொல்கிறாரு 5 to 10 வருஷம் ஆகுன்றாரு. 5 தோத்துட்டான் இல்லை தேர்தலில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டா அது தோத்துட்டாலும் சரி, அவர் கிட்டத்தட்ட விஜய் 1-2 இடத்துல ஆட்சியை பிடிப்பான்றாரு. ஆனால் பெரும்பாலும் விஜய் கடுமையாக உழைக்கணும், 5 to 10 வருஷம் ஒர்க் பண்ணி ஆகணும், இது நீண்ட கால இலக்கு, எங்களுடைய இலக்கே நீண்ட கால இலக்குன்னு தான் சொல்கிறாரு, ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு. அப்படின்னா அவர் சில விஷயங்களை அவரே நம்பிக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ரொம்ப சிம்பிள், பீகார்லேயே எடுத்துக்குவோம். நிதிஷ்குமார்
இந்த ஆதிக்கம் ஒரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் இளம் தலைவராக அங்கே இருக்கார். அப்போ இந்த இதை அடிக்கிறதுக்கே இவருக்கு பெருசாக காலம் பிடிக்கும். இதில் இவர் வந்து இங்கே வந்தது ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் பீகார் அரசியலில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜயை பயன்படுத்துவோம், ஏன்னா விஜய்க்கு ரசிகர் இருக்காங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி முரண்கள் ஒரு பக்கம் இருக்குது வச்சிங்களேன். பீகாரில் விஜய் எனக்கு உதவுவார், விஜய்க்கு பெரிய ஃபாலோவர்ஸ் பீகாரில் ஒன்று. விஜயிடம் என்ன நியாயமான காரணம் இருக்குது அரசியலில் வர்றதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி, நல்ல கேள்வி அது கேட்குறப்ப. மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக வளர்ச்சி மாடல் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு நம்பர் 1 எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. ஆனால் ஊழல், மதவாதம், வாரிசு அரசியல் இது இருக்குது தமிழ்நாட்டில். தேர்தலுக்கு பெரிய தொகை செலவழிக்கிறாங்க, இதெல்லாம் கரெக்டான அசஸ்மெண்ட்டு. ஆபத்து மதவாதம் தற்போது தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெரிய அடி வாங்கும், கூட்டணியில் இருந்தாலும் அடி வாங்குன்றார். கூட்டணியில் இருந்தால் அடி வாங்க வாய்ப்பு இல்லை, கூட்டணியில் இருந்தாலும் அடி வாங்குன்றார். ஆனால் மதவாதம் பெரியதாக வளர்ந்துட்டு வருதுன்றார். பிஜேபி 2 டிஜிட் ஓட், மதவாத ஆபத்து, வாரிசு அரசியல், பெரும்பாலான எம்பிக்கள் வாரிசுகளாக இருக்கிறாங்க. ஸ்டாலினை நான் அப்படி பார்க்க மாட்டேன், 40 வருஷம் இருந்தார். ஆனால் இவரை பார்ப்பேன், உதயநிதியை பார்ப்பேன், ஏன்னா அவர் வந்து வந்த உடனே உயர்ந்த பதவி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வாரிசுகள் இருக்காங்க அப்படின்னா பழைய உதாரணம். அங்கே பேசின சுனில் கவாஸ்கர் பிள்ளையும் கபில் தேவ் மகனும் வந்திருந்தா ஒரு தோனியோ ஒரு கோலியோ ஒரு மற்ற இவங்க வந்திருக்க முடியாது, அதுதான் உண்மை அப்படின்னு. மெயினாக சொல்கிறது அமைப்பு பலத்தை பெருக்க வேண்டும், வலுவான கட்டமைப்பு வேண்டும். தொழில்நுட்ப யுகத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு அமைப்பு பலத்தை கட்டணும், வலுவான கட்டமைப்பு வேணும், இதுதான் முக்கியம். இதெல்லாம் சாத்தியமானா இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப யுகத்தில் ஓராண்டில் இது சாத்தியம்ன்றார். இன்னொன்று, உதயநிதியை வந்து அவர் பேசும்போதே வந்து ஸ்டாலினுக்கு 40 வருஷம் அரசியல் ரொம்ப இருந்துச்சு, உதயநிதிக்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. 2019 தான் உதயநிதி இருக்கார், 5 வருஷத்தில் அது வந்து ஒரு அசுர வளர்ச்சியாக வளர்க்கப்பட்டிருக்கிறார் உதயநிதி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, விஜய்க்கு என்ன ஒரு செயல்பாடு இருக்குது? நடிகராக இருந்தார், அவருக்கு நல்ல எண்ணம் இருக்குது, மக்களுக்கு செய்யணும்னாலும் களத்தில் என்னவாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம், இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அப்படிங்கும்போது சொல்லிக்கொள்ள முடியாத அரசியல் செயல்பாடுகளே இல்லை. ஆனால் அவர் வந்து முதலமைச்சர் ஆகலாம், ஆசைப்படலாம். உதயநிதி ஆசைப்படக்கூடாது, ஆனால் விஜய் ஆசைப்படலாம்னா அந்த ஒரு வேரியேஷன் இருக்குல்ல. மக்கள்கிட்ட செஞ்சுட்டு எதிர்பார்க்குறதுங்கிறது ஓகே, எதுவுமே செய்ய மாட்டேன், களத்துக்கே வரமாட்டேங்கிறத எப்படி பார்க்குறது? அதாவது விஜய் வரும்பொழுது விஜய் வரட்டும், பிஸ்னஸ் விட்டுட்டு வராரு, அவர் வரட்டுமே, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், வரவே கூடாது நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்க? வந்து அவர் அரசியல் என்னன்னு சொல்லட்டும், அவர் அரசியல் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே விமர்சனம் வைப்போன்றதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு வரோம். வந்த பிறகு இந்த ஓராண்டில் பார்க்கும் பொழுது கட்சிக்கு உள்ளேயும் குழப்பம், கட்சிக்கு வெளியும் செயல்பாடுகள்ன்றது நகரவே இல்லை. நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் எனக்கு என்னென்னு மௌனமாக இருக்குது, இல்லை ஒரு அறிக்கை விட்டுட்டு நகர்றதுன்றது தான் பார்க்குறோம். இது ஒரு விமர்சனம். இன்னொரு விமர்சனம், அடிப்படை கட்டமைப்பு அது இல்லை. இன்னை வரைக்கும் மாவட்ட செயலாளர் போட்டு முடிக்கல. இப்போவும் 25-30 பேர் பாக்கி இருக்காங்க, சென்னைக்குள்ளே இருக்காங்க. புஷி ஆனந்த் என்கிற நபரை சுற்றியே கட்சி இயங்குகிறது, அவரை சுற்றியே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இயங்குகிறார். புஷி ஆனந்தை பகச்சிட்டா நமக்கும் சிக்கல்னு அவரும் புஷி ஆனந்தை சுற்றி இயங்குகிறார். நியமிக்கப்பட்டவர்கள் அனைவருமே புஷி ஆனந்தவுடைய ஆட்கள். அப்போ புஷி ஆனந்த் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அவர்களும் நினைக்கிறார்கள். அதை மீறி அவர்கள் நினைத்தால் அதற்கு பிறகு அவர்களுக்கு கட்சியில் அங்கீகாரம் இருக்காது, ஒதுக்கப்படுவார்கள். ஆக்னஸ் என்கிற ஒரு பெண்மணி தமிழகத்தில் தாவேகாவை, ஆக்னஸ்னா தாவேகா அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க ஒதுக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போய் சுத்தமாக அந்த இதில் கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு போச்சு. ஆனால் அது குறித்த கேள்வி விஜய்கிட்டே மற்றவங்ககிட்டே வரலை. ஆனால் ஒரு தலைவர் வந்து எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். மாவட்ட ரீதியாக அமித்ஷா வந்து பாராளுமன்றத்தில் வந்து அம்பேத்கர் குறித்து பேசும்போது தன்னிச்சையாக வந்து முதல் போராட்டம் மற்ற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசின அன்னைக்கே வந்து தூத்துக்குடியில் போராட்டத்தை அவங்க கூட்டியிருந்தாங்க. நீங்கள் தாவேக்கானா ஆக்னஸ்ன்ற அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாருங்க இந்த அம்மா. அவங்களுக்கு ஒரு டீம் வச்சுக்கிட்டு அவங்களும் தன்னை வளர்த்துக்கிட்டாங்க, தாவேக்காவையும் கொண்டு போய் சேர்க்குற வேலை பண்ணாங்க. அவங்க செயல்பாட்டில் பிரச்சனை இருக்கா, அது கட்சி கரெக்ட் பண்ணிக்கணும். ஆனால் இப்படிப்பட்ட ஆள் தான் இன்றைக்கி அரசியலுக்கு தேவை. ஆனால் உங்களை மீறிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள சீரோவாக்கி விட்டீங்க. இப்போ அவங்க போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க செலவழித்த பணம், கட்சிக்காக ஒதுக்குனது, மற்ற பண்ணது, அவங்களோட உழைப்பு எல்லாம் வீண். என்ன காரணம்? இவருக்கு பிடிக்கல. அப்படின்னா இவங்க எல்லாருமே எப்படி உருவாக்கப்படுவார்கள்னால் மோனோபலி,
புஷி என்ன நினைக்கிறாரோ அதான். புஷி போய் 10 சேரை தூக்குனாருன்னா இவங்க ஒரு 10 சேர் 20 சேரை தூக்குவாங்க. ஏன் சார் நீங்கள் போய் சேர் தூக்குறீங்க? அந்த ஹோட்டல்காரங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு 20 சேர் போடணும்பா, போடுப்பான்னு சொல்லிட்டான், வேலை முடியும் சார்னு யாராவது சொல்லிட்டா அவன் கதை முடிஞ்சுது. நான் தூக்குறேன்ல, இவ்வளோ கேமரா இருக்குது. இன்னொன்று பாருங்கள், இந்த மாநாடு இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இவங்கள சுற்றி சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வச்சுருக்காங்க. பேரையே சொல்லுவேன் நான், ஆனால் வேணாம், அது அவங்களுக்கு அவமானமாக போயிடும். அந்த சேனலு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வேலை என்னென்னா புஷியை சுற்றியே கேமராக்கள் இயங்குவது. அவர் போய் சோறு போடுறாரா? சோறு போடலன்னா கூட இவங்க போய் கூப்பிட்டு வராங்க, சார் வந்து சோறு போடுங்க சார் அப்படின்னு. அப்படி இந்த மாதிரி சுற்றி சுற்றினா அப்போ என்ன ஆதாயம் இருக்குது இவங்களுக்கு, இந்த மீடியாக்களுக்கு? புரியுதா? அப்போ இது இப்படி சுற்றி சுற்றி வந்ததுனால இந்த மீடியாக்கள் எடுத்துகிட்டு அவங்க சேனலில் போட்டு போயிடுவாங்க. உங்கள் கட்சியுடைய இது என்ன ஆகும்? கட்சியுடைய அடிப்படை என்ன ஆகும்? அப்போ கட்சி உருவாகவே இல்லை. உருவாகும் பொழுது தனித்தன்மை உள்ள அதிகமான ஆட்கள் கேடர்களை கொண்டு வரணும். நல்லா செயல்படுறவங்களை பார்த்து தேர்வு பண்ணி கட்சி அமைப்பை விரிவுபடுத்தணும். அதுக்குள்ள எந்த கவனமும் செலுத்தாமல் இப்போ வரைக்கும் நான் நினைக்கிறது நீ நினைனா அப்புறம் என்னங்க புதுசாக சிந்தனை போடுறோம். இன்னொன்று, நேற்று புஷி ஆனந்த் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்க தான் அதிகாரப்பூர்வமாக கட்சி கருத்து, மீதி இருக்கவங்களாம் பேச மாட்டாங்க அப்படின்னு. கட்சிக்காக பேசி கொண்டிருந்த ஆட்கள், தலைவர்களோட ஆணித்தரமாக பேசிகிட்டு இருந்த ஆட்கள் எல்லாத்தையும் ஓரங்கட்டியாச்சு. மீதி பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள்லாம் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா பாதி பேர் அறகுறை தகவல்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மகளிர் அணியில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க பேரை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அவங்க பேசுவது பூராவே ஃபேக்சுவலராகவே இருக்குது. ஆனால் அதை எடுத்து போட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ட்ரால் வீடியோவாகவே மாறிக்கிட்டு இருக்கு. அஞ்சலி அம்மாவை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று பேசுகிறாங்க. கருணாஸ் பாதரசம் பாயாசத்துக்கு பாதரசம் சொன்னோடனே பாதரசம் நல்லது, பாதரசத்தை வச்சு நகை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இப்படியாக ட்ரால் கண்டென்ட் இவங்களே கொடுத்துட்டு அவங்கள தான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு வேற கட்சியே சொல்லும்போது அது செட்பேக் ஆகாதா? நேற்று அறிக்கையுடைய இது பற்றி இவ்வளோலாம் பேச வேணாம். நேற்று அறிக்கையுடைய கோபமே என்னென்னா பிரசாந்த் கிஷோருடைய பேட்டி. பிரசாந்த் கிஷோருக்காக கொடுக்கப்பட்ட அறிக்கை அது. இவ்வளோ நாளாக ஏன் வரல? யார் அந்த பிரவீன் காந்தின்னு ஒருத்தர்லாம் எனக்கு என்னென்னு பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு 2-3 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் இவங்களே இந்த சேனலுங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நீங்கள் யார் அனுப்பலையா, நானே அவனையாவது செட் பண்ணி உட்கார வச்சு அடி வாங்கிறதுக்கு யார் வேணால் வருவாங்கல்ல. அவனுக்கு தேவை அந்த வீடியோவில் கூப்பிட்டு மூஞ்சி காமிச்சா போ, 1 மணி நேரம் ஃபேஸ். ஆமாம், அவன் உக்காந்துட்டு நீ திட்டுறியா திட்டு போ அப்படின்ட்டு ஏதாவது தப்பாக வளர்றது. அது ஒரு 4 பேர் அடிப்பாங்க. நீங்கள் இன்னொன்று பாருங்கள், அந்த சேனல்லாம் விஜய் கட்சி தாவே கலந்து யாராவது பேசும்பொழுது எங்கள் தலைவர் சிறப்பாக செயல்படுவார், வருங்காலத்தை அவர் ஆழ்வார் அப்படின்னா ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருப்பாங்க மற்ற காலங்க. அது தனியாக ஃப்ரேம் வைப்பாங்க, பார்த்துறீங்களா? இப்போ வன்னி அரசு இருக்காருன்னா அவர் சிச்சின்னு இருப்பார், கேலியா அப்படியே சிரிச்சிட்டு இருப்பார். தனி அரசு இருந்தாருன்னா அவர் தனியாக சிரிச்சிட்டு இருப்பார். இல்லை வேறு யாராவது பத்திரிகையாளருங்க இருப்பாங்க, அவங்க அப்படியே தனவிட்டால் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இதை ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க, பார்க்குறீங்களா? இது ஒரு உளவியலான ஒரு விஷயம். அதாவது இவங்க பேசுறது காமெடி அப்படின்ற மாதிரி, சின்ன பசங்க காமெடி தனமாக பேசி அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த மாதிரி இதுக்கு இவங்க ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஆதரவாளர்னு கூப்பிட்டுக்கிறது. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு தாவேக்கு ஆதரவாளர், அவர் ஆள் வரல அப்படிங்கும்போது ஆதரவாளர் கூப்பிட்டா பரவாயில்ல. ஒரு சில இதில் ராஜ்மோகன் உட்காராரு, இல்லை அதிகாரப்பூர்வமாக ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது உட்காரும் போது ஆதரவாளர் 2 பேரும் உட்கார வைக்கிறாங்க. நான் ஒரு இது பார்க்குறேன், பிரவீன் காந்தி அவர் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறாங்க அவரை. இன்னொரு பக்கம் ஆதரவாளர்னு ஒருத்தர். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆதரவாளர் நீங்கள் எப்படிங்க முடிவு பண்ணுவீங்க? ஆதரவாளர் எப்படிங்க ஸ்போக்ஸ் பர்சனாக மாறுவாங்க? நீங்கள் உட்காந்து இந்த நிலைய வித்வான்களை கொண்டு உட்கார வைக்கிறீங்களா? அதுக்கு தாவேகா சார்பில் பேசுகிறதுக்கு இதான் அப்படின்னு மறுத்து பேசுகிறவன் யாரோ ஒரு ஆதரவாளர் எப்படி இதாகும்? இப்போ பாஜகவில் செய்கிறீங்க அந்த வேலையை, வலதுசாரி ஆதரவாளர்னு. அவங்க வலதுசாரி ஆதரவாளர் தான், அவங்க என்ன பேசினாலும் காமெடியாக போவோம், எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு கட்சி உட்கார வச்சுட்டு அந்த கட்சி இப்போ தான் வந்திருக்குது, யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு 5 பேர் சேர்ந்து அடிக்கிறது. இவர் ஏதாவது பண்ணிட்டா அதை எடுத்து ட்ரால் பண்ணி இதை பாருங்க இவங்களுக்கு பேசவே தெரியல. அதில் இது ஒரு விஷயம். முக்கியமான கேள்வி ஒன்று கேட்குறாப்புல, இது நம்மளே வச்ச கேள்வி தான். இந்த பேட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பல இடங்களில் இதை பதிவு பண்ணியிருப்பேன். இது வேறு மாதிரி அவர் பதிவு பண்ணுறாரு, அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்கள் அல்ல அப்படின்னு கமல் பேசினார் 8 வருஷத்துக்கு அப்புறம். அதை வச்சு நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். ரசிகர்கள்லாம் வாங்கல, விஜய்க்கு கமல் சொல்லும் சேரி அப்படின்னு எழுதிட்டு எம்ஜிஆரை உதாரணம் காமிச்சிருந்தேன். அப்போ ரசிகர்களை அரசியல்படுத்த வேண்டும், பண்ணலன்னா சிக்கல் அப்படின்றது கமல் அனுபவபூர்வமாக உணர்ந்தார், எம்ஜிஆரும் உணர்ந்தார். எம்ஜிஆர் அதனால தான் தன்னுடைய ரசிகர்களை மட்டும் நம்பலை, மற்றவர்களையும் பண்ணார்.
என்னதான் எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் திமுகவுக்கு வாக்களித்தவர்களும் உண்டு. பெண் வாக்காளர்கள் தான் எம்ஜிஆருக்கு அதிகம். அதனால தான் எம்ஜிஆர் தப்பிச்சார். ஆண் வாக்காளர்கள் பெரும்பாலும் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பாங்க, கலைஞருடைய வெறியராக இருப்பாங்க. அப்போது ரசிகர்களை அரசியல் படுத்துறது ரொம்ப முக்கியம். அதை இவர் சொல்கிறாரு. இதை நம்மலாம் பல தடவை சொல்லியிருக்கோம். நீங்கள் 90 லட்சம் ரசிகர்கள் இதெல்லாம் சொன்னாலும் ரசிகர்கள் அரசியல் படுத்தப்படலைன்னா சீமான் நல்லா பேசுகிறான்னு சீமானை போட்டுருவாங்க, அண்ணாமலை நல்லா பேசுகிறான்னு அண்ணாமலை போடுவாங்க, எங்கள் குடும்பமே திமுக குடும்பம் நாங்களும் திமுக தான் போடுவோன்னு போடுவாங்க, இல்லை அந்த நேரத்தில் யார் கரெக்டாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு போடுவாங்க. அப்போ நீங்கள் அரசியல்ன்றது வேறு, ரசிப்பு தன்மைன்றது வேறு. அதை இவர் சொல்கிறாரு. வலுவான கட்டமைப்பு இருக்கணும், அமைப்பு பலத்தை பெருக்க வேண்டும், வலுவான கட்டமைப்பு வேண்டும், தொழில்நுட்ப யுகத்தில் ஓராண்டில் எல்லாம் சாதிக்க முடியும். அரசியல் படுத்தப்படாத ரசிகர்கள் அப்படின்னு கேட்குறப்போ மக்கள்கிட்ட இவருக்கு ஆதரவு இருக்குது. அது எப்படி சொல்லுவீங்க? மக்கள் ஆதரவு இருக்கும், நீங்கள் அரசியல் பண்ணலாம். நீங்கள் மக்களுக்காக நின்று பேசுகிறீங்க, அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க, டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுட்டு எதாவது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மக்கள்கிட்ட நமக்காக பேசுகிறாருப்பா அப்படின்னு ஒரு தன்னெழுச்சியாக பேரெழுச்சியாக வருவாங்க. ரசிகர்கிட்ட இருந்து வரும்ன்றாரு. ஆதரவை ஒருமுகப்படுத்தி வாக்காக மாற்றுவது சவால் தான். அதற்கு வலுவான அமைப்பு தேவை. நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கி கூட பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல டோல்கேட்டுக்கு எதிராக. இதை தான் நம்ம சொல்கிறோம். இப்படி பண்ணும்போது தான் அது இதில் வரும், ட்விட்டரில் வரும், அதில் வரும், அந்த ஏரியா மக்கள் பார்ப்பாங்க. அது கட்சியுடைய வளர்ச்சிக்கு மாறும். இதை தான் அவர் சொல்கிறாரு. இதை தான் நம்ம சொன்னால் திட்டுறாங்க. இதை பிரசாந்த் கிஷோர் சொன்னால் ஏற்றுக்குவாங்க. நேற்று ஏற்றுக்கல. தெரிதா ஏன் அறிக்கை கோபமாக வந்துச்சுன்னு? இன்னொன்று இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு விழுந்துடும் அப்படின்னு. திமுக ஆரம்பிக்கும் போது அண்ணா ஆரம்பித்து முதல் எல்லாருமே பேச்சாளர்களாக இருந்தாங்க. மதியழகனாக இருக்கட்டும், என்வி நடராஜனாக இருக்கட்டும், நாவலராக இருக்கட்டும், ஏகப்பட்ட பேச்சாளர்கள் இருந்தாங்க. சம்பத், சொல்லின் செல்வ சம்பத் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அப்படியே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது பாதி பேர் இந்த பக்கம் வந்தாங்க. அங்கேயும் நாஞ்சில் மனோகர் ஏகப்பட்ட பேச்சாளர்கள், மாமனார் காளிமுத்துல இருந்து பலரும் எல்லாரும் இருந்தாங்க, பேச்சாளர்கள் இருந்தாங்க. வைகோ ஆரம்பிக்கும் போது வைகோ இருந்தாரு, பெரிய தலைவர் செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்தகாரம் பலரும் ஏகப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. நாஞ்சில் சம்பத் போன்ற பேச்சாளர்கள் இருந்தாங்க. பாமகலையும் ஆட்கள் இருந்தாங்க. எல்லா கட்சியிலையுமே இருந்தாங்க. இப்போ விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது விஜயகாந்துமே நல்லா பேசினார். முதல் மேடையே அவ்வளவு சிறப்பாக பேசியிருப்பாரு. கூட பேச்சாளருங்க, தைரியமான பேச்சாளர் ஆட்கள் தான் இருந்தாங்க. ஆனா இங்கே எதுவுமே பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு டைரக்டாவும் நாங்க பேச மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சீமானுக்கு 8% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னா தனிச்சு நின்று பெருமா பணம் செலவு பண்ணாம ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு அப்படின்னா அதுக்கு அவருடைய பேச்சு காரணம். சில பொண்கள் இருந்தாலும் அந்த பேச்சுன்னு ஒரு காரணம். அந்த எந்த பேச்சுமே இல்லை, நாங்க பேசவே மாட்டோம் ஆனா ஓட்டு போடுங்கன்னு எப்படி எடுத்துக்கிறது? வித்தியாசமான அரசியல். யாருமே பேச மாட்டாங்க சார். அது எப்படி வித்தியாசமான அரசியல்? அவங்க சொல்றது அதான். என்னங்க பொதுச் செயலாளருங்க, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளருங்க, மைக்கை பார்த்தாலும் ஓடுறாரு. அவருக்கும் அரசியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இன்னை வரைக்கும் கேளுங்க. நான் ஓப்பனாக கேட்குறேன். புஷி ஆனந்துக்கும் தமிழக அரசியலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? புஷி ஆனந்துக்கு ஏதாவது தெரியுமா தமிழக அரசியல் பற்றி? ஒரு 10 நிமிஷம் அவர் ஒரு பேட்டி, இப்போ இந்த சீமான் பிரச்சனை அவ்வளோ நெருக்கடி வச்சு கேள்வி கேட்குறாங்க. நம்ம பசங்க எப்படி கேட்பாங்க தெரியும்ல? சார் நேற்று மஞ்சள் சட்டை போட்டு வந்தீங்க, இன்றைக்கி என்ன சார் வெள்ளை சட்டை போட்டு வந்துருக்கீங்க சார்? விஜயலட்சுமி நீங்கள் முதல்ல லவ் லெட்டர் கொடுத்தீங்களா, அவங்க முதல்ல இப்படிலாம் கேட்குறாங்க. அந்த கேஸுக்கு சம்மந்தம் கேட்டால் போகிறோம். நைட்டு 11:30 மணிக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்களான்னு கேட்குறாங்க. கூட்டணி வருமானு கேட்குறாங்க. திருப்பி கேட்குறாங்க, வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்டானா அது நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும்? இதை கேட்டு அதை கேட்கல. அதை ஒரு பைபாஸ் பண்ணி போகிறாரு. மறுபடியும் அந்த கொஸ்டின் போடுறாங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, விஜய் ஒரு சீமான், இன்னும் சில எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பேட்டி, எடப்பாடி, இதுக்கெல்லாம் சில இடங்களிலிருந்தே கேள்விகள் தயார் செய்யப்பட்டு அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்களுக்கு அனுப்பப்படுகிறது. நடக்குது. இந்த கேள்வி கேளுங்க, இதை பண்ணுங்க. ஆனால் சில இடங்களில் ப்ரொவோக் பண்ணுற வேலையை நடக்குது. அதெல்லாம் மீறி தான் தலைவர்கள் அவங்களும் அனுப்புவோம். இப்போ இவரெல்லாம் ப்ரொவோக் பண்ணுறாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸை நீங்கள் இணைத்துக்கொள்ள, அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ்ஸை இணைத்துக்கொள்வீர்களா அப்படின்னு ஏங்க அவங்களாம் நீக்கப்பட்டவங்க, திரும்பி இந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ப்ரொவோக் பண்ணுற வார்த்தை. இந்த மாதிரி பல விஷயங்கள் சீமானுக்கு எதிராக. சீமானெல்லாம் ரொம்ப ப்ரொவோக் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் இது பண்ணுறாங்க. அண்ணாமலை இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டாப்புல. ப்ரொவோக் பண்ணாலும் எதிர்த்து அடிக்கிற அடியில் அது சுத்தமாக பண்ண முடியாத அளவுக்கு. இல்லாட்டி அண்ணாமலைக்கும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போது நான் கேட்குறேன், இவங்க புஷி ஆனந்தோ இல்லை மற்ற நிர்வாகிகளோ
தமிழக அரசியல் நிலைமை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேட்டி கொடுக்குற லெவலில் இருக்காங்களா? இல்லை. இல்லை, பேசுகிறவங்களுமே வந்து டேரெக்டாக எதுவுமே பேச மாட்டோம். கேட்டால் நாங்கள் தீர்மானத்தில் சொல்லிட்டோம், கொள்கையில் இருக்குது அப்படிங்கிற இடமே சொல்கிறாங்க. இங்கே இஷ்யூஸ் அவ்வளோ இருக்குது, ஜாக்டோஜியோ பிரச்சனை இருக்குது, மீனவர் போராட்டம் இருக்குது, இப்படியாக தினசரி ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த இஷ்யூஸை அட்ரஸே பண்ணாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி இருக்க முடியும்? ஏன்னா 26 தமிழ்நாட்டுக்கான தேர்தல், ஒவ்வொரு தொகுதிக்கும் லோக்கல் இஷ்யூஸ்னு ஒன்று இருக்கும், அதை ஒரு பார்ட்டி அட்ரஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது மக்களோட எதிர்பார்ப்பு கரெக்டாக இருக்கணும்ல. ஒவ்வொரு தொகுதிக்கும் லோக்கல் இஷ்யூஸ் இருக்கும். அதை யார் கையில் எடுத்து பண்ணுறாங்களோ அவர்கள் அந்த மாவட்டத்தில் லோக்கல் லீடராக மதிக்கப்படுவார்கள். அது ஒன்றியத்தில் ஆரம்பித்து மேலே நகரத்தில் வந்து அது பெரிய மாவட்டத்தை வரைக்கும் அது வந்து பார்க்கப்படும். இப்படி வளர்ந்தவர்கள் தான் இன்றைக்கி தலைவர்களாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல டோல்கேட் பிரச்சனைக்காக தாவேக்கா பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது யார் பண்ணுறா, போலீஸுக்கு முதல்ல பார்த்து தெரிஞ்சிடும். ஓ, இவர் தான் மாவட்ட செயலாளரா, இவர் தான் இதுவா, இவர் தான் அதுவான்னு. ரெண்டாவது, பொதுமக்கள் போகிறவங்க வரவங்க பார்ப்பாங்க, தாவேக்கார பண்ணுறாங்களா. மூணாவது, பேனர் கிணறு வைக்கும் போது பார்ப்பாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து கட்சி அமைப்பை கொண்டு போக முடியும். பொதுமக்கள்கிட்ட ஒரு கையெழுத்து இயக்கம், பொதுமக்கள் ரேஷன் கடை பிரச்சனையா இறங்கி போராடுறது, இது மாதிரி எல்லாம் அவர்களை தயார்படுத்த வேண்டும். நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, மோனோபாலியாக இருக்குது, புஷி ஆனந்த் சிந்திக்கிறது தான் மற்றவங்க சிந்திக்கணும். அவன் போய் தலைவரே எங்கள் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு கையில் எடுத்தால் அவர் கதை முடிந்தது. அப்போது நீங்களும் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க மாட்டீங்க, அவங்களும் எதுவும் தன்னிச்சையாக செய்ய முடியாது. மீறி செஞ்சால் ஆக்னஸ் கதை தான். அப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி நடந்திருக்கு. ஒய் பாதுகாப்பு கொடுத்தாங்கல்ல, கொடுத்தோன்னே ஒய் பாதுகாப்புனா என்ன, திடீர்னு ஒரு 6 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து தலைவா நாங்கள் சார்ஜ் எடுக்க வந்துட்டோம், எங்கே நிற்கணும் அப்படின்னு கிடையாது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வருவாங்க, அவங்களுடைய இவங்க ரிக்வசிஷன் லெட்டர் இவங்க மறுபடி கேட்பாங்க, உட்காந்து பேசுவாங்க, என்னென்ன இது ரெக்குவயர்மெண்ட்லாம் தேவை, என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் பேசி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கும். இதுதான் அது. இதுக்காக 1 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா தலைமையிடம். தலைமை யார்? விஜய். அவர் தான் ஷூட்டிங்கில் இருக்காருங்க. யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு? கட்சி வந்து புஷி ஆனந்த் ஒப்படைச்சிருக்காரு. 1 மாதமாக ட்ரை பண்ணுறாங்க. இந்த அறிவிப்பு வந்துச்சுல்ல, அதில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி இந்த நமக்கு தெரிஞ்ச நடுவில் தான் இவர் வழக்கம் போல் ஹேண்டில் பண்ணுவார்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு வந்து நலத்திட்ட உதவிகளை பிஸியாக இருப்பார். பிஸியாக அப்படியே போய் கடுப்பாகி போய் அந்த அதிகாரியே நேராக வந்துட்டுக்கிறாப்புல, விஜய் வீட்டுக்கே போயிட்டுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சு இப்போ என்ன ப்ரொசீஜர் பண்ணுறதுன்னு விஜய் தரப்பில் இருந்து அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது, ஓ இந்த மாதிரி விஷயமானு. இப்போ அதுக்கான ப்ரொசீஜரு போய்கிட்டு இருக்குது. ஒரு சாதாரண ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு இந்த இது. இன்னொன்று சொல்கிறேன், விஜய் இஸ்லாமியர்களால் எங்களுக்கு எதிர்ப்பு வருது, பாதுகாப்பு கொடுக்குன்னு கேட்டதாக வன்னி அரசு ஒரு சேனல் விவாதத்தில் பதிவு பண்ணுறாரு. அப்போவே நீங்கள் பொங்கியிருக்க வேணாவா? அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு இதில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, அதுக்கு இஸ்லாமிய அமைப்பு முஸ்தபா போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்க இன்றைக்கி தான் லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்ப்பு காண்பிப்பது, எதிர்த்து அடிப்பது, எதிர்ப்பு காண்பிப்பது ஒன்று, எதிர்த்து அடிப்பது எப்படிங்க நீங்கள் அந்த இது பண்ணீங்களே, அந்த நாணய வெளியீட்டில் போய் கலந்துக்கிட்டீங்களா, அது மாதிரியா அப்படின்லாம் அடிக்கணும் எதிர்த்து. அதுக்கு எங்கே ஆள் இருக்குது? எதுவுமே கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அப்போது இவர்கள் அந்த அடிப்படை கட்டமைப்பு இந்த விஷயத்தை அவங்கள வந்து ஒருமுகப்படுத்தி கொண்டு போய் வாக்காக மாற்றுவது ஒரு சவால் தான் அப்படின்றாரு. அதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? இன்னும் 1 வருஷம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நவீன யுகத்தில் இது சாத்தியம்னால வேலை செய்யணும்ல, அது ஒரு விஷயம். ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறுவதில்லை, பிரசாந்த் கிஷோர் தான் சொல்கிறாரு. அரசியல் தலைவராக பார்க்க ஆரம்பித்துள்ளார்கள் விஜயை. விஜய் குறைவான அளவில் தான் வெளியில் வருகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கேட்கறதுக்கு இனிமேல் வேகம் கூடும். திரைப்படம் இது முடித்த உடனே தீவிர பிரச்சாரத்தில் இறங்குவார் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பயணம் போவார், மக்கள் சந்திப்புலாம் வரும்னு பிரசாந்த் கிஷோர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இது எந்த அளவுக்கு அவர்கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க, அதனால அவர் சொல்கிறார் அப்படின்னு இதாகும் இல்லை. அதுக்கப்புறம் தான் இருக்குது, இது எல்லாமே லைட்டாக அப்படியே ஆரம்பிக்குது. பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அதுக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, பதில் சொல்லலை. இது வரைக்கும் இருந்தது பதில் சொல்லலை. கடைசி படம் முடிச்சுட்டு அவர் வந்து தீவிரமாக வருவார், இறங்குவார் அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு விஷயமாக ஆரம்பிக்கிறது. அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன நினைக்கிறீங்கன்னு.
இந்த இதை வந்து கணிப்பை வந்து குப்பையில் தான் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரசாந்த் கிஷோர் தமிழக அரசியல் நிலையை எப்படி பார்க்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவர் 2 விதமாக பார்க்குறாரு. ஒரு விஷயத்தை அவர் ஏற்றுக்கிறார், விஜயும் அதிமுகவும் சேர்ந்தால் பெருவெற்றி அப்படின்றத ஏற்றுக்கிறார். விஜய் தனியாக நின்றால் அவராக கற்பனை பண்ணிக்கிறார், திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை தனக்கு வந்துடும், விஜய்க்கு வந்துடும். அதிமுகவும் தனியாக நிற்கிது அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு பெருவெற்றி ஆகும். அதிமுக பாஜக சேர்ந்தால் கூட திமுகவை வீழ்த்த முடியாது, விஜய் அந்த இடத்துல ஜெயிச்சிருவார். இந்த மாதிரிலாம் ஒரு கற்பனையாக நம்புகிறார். அந்த இடத்துல இந்த நெறியாளர் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறப்போ அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தேர்தல் அப்படிங்கும்போது அந்த ஓட் பர்சன்டேஜ் எந்த கூட்டணி கணக்கு சேர்றாங்க அப்படின்னா கூட அந்த ஓட் பர்சன்டேஜ் அரித்மெட்டிக் தான் வந்து சாத்தியப்படுத்தும் வெற்றி தோல்வியை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 2016 வந்து அதுக்கு நல்ல உதாரணம். 1% வந்து தோத்தாங்க. விஜயகாந்த் இங்கே வந்திருந்தாலும் பாமக திமுக கூட்டணியில் இருந்திருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். ஸோ இந்த அரித்மெட்டிக் பேசும்போது தாவேக்காவுடைய ராஜ்மோகன் சொல்கிறார், திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் எங்கள் கூட வருவாங்க, கட்சிக்கு 5% வச்சா கூட நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிறாரு. அது எந்த கட்சி சொல்கிறாரு அப்படின்னு தெரியல. அதை தாண்டி வந்து இப்போ தாவேக்காவுக்கு கூட்டணி ஆப்ஷன் அப்படின்னா அதிமுக கூட போக மாட்டேன்ட்டாங்க. திமுக அதிமுக கிட்ட 70% இருக்குது, பிஜேபி கிட்ட ஒரு 5% மினிமம் வச்சுக்கிட்டா கூட அது ஒன்று, சீமானுக்கிட்டையும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 70% 80% கட்சியை வந்து நீங்கள் கழிச்சிட்டு போட்டி போட போகிறது 20% தான் போட்டி போடுவோம் அப்படிங்கும்போது எப்படி ஆட்சி பண்ணிக்க முடியும்? 6, 8, 10% கூட வரமாட்டோம், ஆனால் ஆட்சியை பிடிப்பார் விஜய். யார் சொன்னாது? பிரசாந்த் கிஷோர் சொன்னார். அடைந்தால் மகாதேவி, உச்சத்தில் வருவோம், ஆட்சியை பிடிப்போம், இல்லாவிட்டால் பாதாளத்தில் வீழ்வோம். அதுவும் யார் சொன்னது? அவர் தான். அதில் பாதாளத்தில் வீழ்வோம். இது வந்து 5-10 வருஷம் நீண்ட கால இலக்கு. இதை தானங்க நாங்கள் சொல்கிறோம். அதில் பாதாளத்தில் விழுந்துடாதீங்க, நீங்கள் ஆட்சி பிடிக்கிறது கஷ்டம் இப்போதைக்கு. அதில் பாதாளத்தில் விழுந்துட்டிங்கன்னா உங்களை மேலே மண்ணை தள்ளி மூடிடுவாங்க. தொண்டர்கள், ரசிகர்கள், எல்லாம் இளைஞர்கள், சின்ன வயசு, அரசியல் தெரியாது, பயந்துருவாங்க, பலரையும் அடித்து ஓரம் கட்டிடுவாங்க. அதுக்காகத்தான் நீங்கள் முதல்ல பயிற்சி அப்புறம் வளர்ச்சி அப்படி யோசிங்கன்றோம். இவர் உக்காந்துக்குன்னு அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரணதேவி, இடையில எதுவுமே கிடையாதுன்றார். பார்த்தீங்களா? பீகாருக்கு அவர் சொல்கிறது வேணால் சாத்தியப்படலாம், பீகாரோட அரசியலுக்குள்ளே நம்ம லோக்கல் பாலிட்டிக்ஸ்குள்ளே நம்ம போகிறதுனால ஓகே. தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த அடைந்தால் மகாதேவி கணக்கு வந்து சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. 89 கலைஞர் இடஒதுக்கீட்டில் துரோகம் பண்ணிட்டாருன்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகுது. கலைஞர் வந்த பிறகு 6 மாதத்தில் உருவாக்குறாங்க. அவங்களே போயிட்டு கலைஞர் 91 கூப்பிட்றாரு, பாமக வேணாம் தூக்கி போட்டு 96 அதே பாமக கலைஞர் தூக்கி போடுறாரு. வைகோக்கு என்ன நிலைமை வந்துச்சு? இதே நிலைமை தான் வந்துச்சு. எல்லாருமே வந்து இவங்க 2 பேர் வேணாம், நான் தான் மாற்று அப்படின்னு வந்தவங்கலாம் ஒன்று எம்ஜிஆர் மாளிகைக்கோ இல்லை அறிவாலயத்துக்கோ, பாய்ஸ் கார்டன் இல்லாட்டி அறிவாலயம் போய் நின்றுறாங்க, கமல் உட்பட. போகாத ஒரு ஆள் சீமான் மட்டும் இருக்காரு, அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த காலத்தில் நடந்தது இப்போவும் நடக்காது. நீங்கள் சொன்னது பதில் சொல்கிறார். கடந்த காலத்தில் பிஜேபி தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் பிஜேபி வளர்ந்துள்ளது. அரித்மேட்டிக் என்பது 2014 திடீர்னு பிஜேபி எப்படி வந்துச்சு, அந்த மாதிரி விஜய் நம்புங்கள் நாராயணன் கூட்டணி கிட்டலாம் கிடையாது. இவங்க தனியாக இங்கே இருந்தாலும் அவங்க தனியாக அங்கே இருந்தாலும் விஜய் புஷ்ஷுன்னு வந்துடுவார் அப்படின்றாரு. மற்ற கட்சிகள் பல ஆண்டு ஈடுபட்டும் பர்சன்டேஜ் உயரவில்லைன்னு கேட்குறாப்புல. விஜய் ஒரு புது தன்மையை, வேல்யூ ப்ரொபோசேஷனை வந்து அரசியலில் கொண்டு வருகிறார். என்னது இது? அதுக்கு அவர் உதாரணம் சொன்னது தெலுங்கானாவில் பிஜேபி இது பண்ணது, 2014 பிஜேபி வந்ததுலாம். 2014 பிஜேபி வந்ததுக்கு பின்னாடி இருந்த உழைப்பு இருக்கே, அதை வந்து ஒரு தாவேகாவோட ஒப்பிட முடியுமா? ஊழல்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தரை உருவாக்கி அதுக்கு ஃபண்ட் பண்ணி 2Gயை பெருசாக்கி அதை வச்சு காங்கிரஸே ஊழல்னு சொல்லி கொண்டு போய் 2G மட்டும் ஒரு 7-8 ஊழல் வழக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆமாம் அதே மாதிரி இந்த இது ஊழல்லாம் நடந்தது. ஒலிம்பிக்ஸ் அங்கே இது காமன்வெல்த் நிலக்கரி ஊழல் ஏகப்பட்ட ஊழல் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸ் உடைய தனித்தனி ஊழல்கள் எடுத்து அப்புறம் குஜராத் மாடல் அரசு தான் பெஸ்ட்டுன்னு ஆரம்பத்துலேருந்து ஒரு ட்ரெண்டை உருவாக்கி மோடி வந்து ஒரு மிகச்சிறந்த இவர், மோடிக்காக ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி டீம் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நஞ்ச ஒர்க்காக பண்ணாங்க. அவரை போயிட்டு இன்றைக்கி தாவேகாவோட ஒப்பிட்டு மாற்றம் திடீர்னு வந்துடும்,
அரித்மெட்டிக்லாம் செல்லாதுன்றாரு. இவர் எந்த லெவலில் இவர் பார்க்குறாரு? இறுதியாக ஒரு கேள்வி சார், அவர் எல்லாம் பேசும்போது வந்து நிறைய முரண்கள் இருந்துச்சு. அதில் வந்து நெறியாளர் கேட்குறாரு, அதிமுக கூட ஏன் போகக்கூடாது அப்படிங்கும்போது அது அதிமுக கிட்ட போகிறது லாபம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு பேசும்போது ஆந்திரா பவன் கல்யாண் எக்ஸாம்பிள் நெறியாளர் வைக்கிறார். சந்திரபாபு பவன் கல்யாணம் வர முடியாதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அப்படி எடுக்க முடியாது, பவன் கல்யாணுக்கு ஒரு லெகசி இருந்துச்சு, அவர் 10 வருஷமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார், அதனால இங்கே வந்தார் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறார். இங்கே 2 வருஷம் கூட ஆகலை, 2வது வருஷம் இனிமேல் தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, அதுலேயும் பெருசாக செயல்பாடு இல்லை அப்படிங்கும்போது அப்போ தனிச்சு எப்படி வருவார் அப்படிங்கிற பாயிண்ட்டை ஒத்துக்க மாட்டார். அங்கே பவன் கல்யாணுக்கு ஒரு எக்ஸாம்பிள், விஜய்க்கு பேசும்போது வந்து மாற்றி ஒரு எக்ஸாம்பிள். அவருடைய பேட்டி முழுவதுமே முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. அதாவது விஜய் 2026 ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அதிர்ச்சியப்பட்டு என்னங்க 117 சீட்டுங்க, 118 சீட்டு வாங்கணும் அப்படின்னா பிடிப்பாருங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், இல்லாட்டி அதில் பாலதளத்துக்கு விழுந்துருவாருங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்று நீண்ட கால இலக்கு இது வந்து கட்சியை கட்டமைத்து 5லேருந்து 10 வருஷம் கடுமையாக உழைக்கணும், உழைச்சாதான் வர முடியும் அப்படின்றாரு. இன்னொன்று விஜய் தன்னுடைய செல்வாக்கை அதிகரிக்கணும்னா அவர் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், சுற்றுப்பயணம் போகணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது மூலிமா அவர் வந்து அதிகரிச்சு அது மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் திடீர்னு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதிமுக வாக்குகள் சரியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதிமுக பாஜக பாமகலாம் சேர்ந்தால் மாற்று சக்தியாக வர முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ விஜய் ஜெயிப்பாருன்றாரு. அது எந்த அர்த்தத்தில் வருதுன்னு தெரில. திமுகவை திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா திமுக வாக்கு தான் சரியும், திமுக வாக்குகள் விஜய்க்கு வரும்னு நம்புகிறார். அவங்க வாரிசு அரசியலை ஏற்றுக்கல மக்கள், அதனால் அந்த வாக்குகள் விஜய்க்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறார். இது கிட்டத்தட்ட நிறைவேறக்கூடிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா அதில் அவரே இன்னொன்று சொல்கிறாரு, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புன்ற அரசியல் வந்து ரொம்ப முக்கியம், அதை திமுக ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க, அதற்கான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் உருவாக்கி ஒவ்வொரு தடவையும் அவங்க அதை விடாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்றாரு. அப்போ அந்த வாக்குகள் எதை வைத்து விழுதுன்னா திமுக சொல்கிறாரு, திமுக வந்து 2021 ஜெயிச்சதுன்னா அது திமுக விழுந்த வாக்குகளில் மதவாதத்துக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இவர்கள் அணி திரட்டிய அந்த வாக்குகள் அப்படின்னு அந்த இதுலேருந்து பின்வாங்காத மாதிரியே இவங்க ஷோ பண்ணிகிட்டே வராங்க திமுக இன்னை வரைக்கும். இப்போ புதிய கல்விக் கொள்கை எடுத்துட்டிங்கன்னா மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்புன்னு கொண்டு போகிறாங்க, எல்லா விஷயத்துலையுமே அந்த இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது வாரிசு அரசியல்னு ஒரு கோபம் வந்து மக்களுக்கு வரும். இது கிடையாதுன்னு சொன்னால் இவர் சொன்ன முன்னாடி பேட்டிக்கும் இந்த பேட்டிக்குமே முரண்றது. அந்த இடத்துலையுமே வந்து பாஜக எதிர்ப்பில் தான் திமுக இவ்வளோ அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பாஜக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் திமுக மட்டும் எதிர்த்தா போது எங்களுக்கு ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ வந்து அது இன்டெரக்டாக பிஜேபிக்கு பி டீம் அப்படிங்கிற ஒரு முத்திரைக்கு இவங்கள வழிவகுக்கிறாங்கல்ல. சொல்கிறாரு பி டீம்னு சொல்லுவாங்க, இது வந்து அவங்க தந்திரம் அப்படின்றாரு. அதே நேரத்தில் ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன வந்தது, திமுக மட்டும் விமர்சிக்கிறாரு, பிஜேபி விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. உங்ககிட்டயும் இப்போ அந்த பிரச்சாரத்தை கொண்டு வராங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றுமே பண்ணல, நீங்கள் எதுவுமே பண்ணல, அப்புறம் இல்லை பிஜேபி எது பண்ணுறது, திமுகவே எதிர்க்கலையே, திமுக எதிர்க்கல, விலைவாசிக்கு எதிரான போராட்டத்தெல்லாம் நேரத்துக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கணும். இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஒரு ஆண்டில் போக முடியும். விஜய் வரப்போகிறாருங்க, அவர் திரும்பி திரும்பி பாருங்கள் பிரசாந்த் கிஷோருடைய இதில் விஜய் வருவார், விஜய் சுற்றுப்பயணம் செய்வார், விஜய் பண்ணுவார். கட்சி அமைப்பு என்ன செய்ய போகுது, புஷியானது என்ன பண்ண போகிறாரு, மற்றவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, அது குறித்த எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி அதில் அவர் ஹரிஹரன் கேட்க மறந்த கேள்வி, கட்சிக்கு ஏன் ஆட்கள் வரவில்லை, இல்லை வர்றவங்கள என்ன பண்ணுறீங்க, இன்னொன்று கட்சி ஏன் ஒரு ஜனநாயகப்படுத்தப்படவில்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு இவர்கிட்ட பதில் இருக்காது. இது சொன்னதுக்கே அவர் பேச்சை கேட்காதீங்கன்னு அறிக்கை வந்துச்சு, அதெல்லாம் சொல்லியிருந்தா இன்னும் சிக்கல் மாட்டாங்க. அதனால் இன்னொன்று நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் அது அவர் பேட்டியில் சொன்னதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். நாளைக்கு விஜய் இதை நம்பி சில விஷயங்கள் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாமல் போனால் நான் சொன்னதெல்லாம் கேட்கல அதனால தான் இவங்க தோத்துட்டாங்கன்ட்டு போயினே இருப்பார். இது அவருடைய கடந்த கால வரலாறு. அதனால் பிரசாந்த் கிஷோர் வர்றாரு, இவங்க மைண்டு செட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாரு, அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கிறார். இந்த ஒரு எதுக்காக தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரில் ஆள் எப்படி இருந்தான், உயரமாக இருந்தானா, உயரமாக இருந்தாலும் சொல்ல முடியாது, குள்ளனும் சொல்ல முடியாது, வெள்ளையாக இருந்தானா வெள்ளைனும் சொல்ல முடியாதுன்னு பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட விஜய்கிட்ட இப்படி தான் அணுகிறார். நீ எனக்கு வேணாங்க கூட்டணி, கூட்டணி வேணாம், நம்ம ஜெயிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அப்போ எப்படிங்க இது இல்லை, நீங்கள் கொஞ்சம் கட்டமைப்பை வலுப்படுத்தணும், இதெல்லாம் பண்ணால் தான் பண்ண முடியும். நாளைக்கு இது பண்ணால் நீ கட்டமைப்பை வலுப்படுத்தலை, நீ நான் சொன்னதெல்லாம் செய்யலை, அதனால தான் அப்படின்னு. அப்போ பெரிய குழப்பத்தில் நம்ம இப்போ சொல்லிடுறோம், இப்போ சொல்கிறோம்,
பிரசாந்த் கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிங்க. இப்போ சொல்கிறோம், இந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்க்கப்படணும். இது இவர்கள் எப்படின்னா வசதியாக அதெல்லாம் வேணாம் விட்றா பார்த்துக்கலாம். சில இடங்கள் போகும்போது இப்படி நடந்துச்சுன்னா சிக்கலாகுமே, இது எப்படின்னு கேட்டால் அது விட்றா அப்படின்ட்டு போய்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா இந்த சிக்கலை கலைஞ்சால் தான் அதை கரையை போக முடியும். ஆனால் இதை நம்ம மனசு எப்போவுமே அப்படி தான் பார்க்கும். ஒரு இடத்துல போய் பணம் போட போகிறோம், அவன் பெருசாக படம் காமிப்பான். ரைட்டு, பணம் ரிட்டர்னுக்கு நம்ம பணத்துக்கு பாதுகாப்புக்கு என்ன வழின்னா நம்ம மனசும் அவன் கொடுக்குற பெரிய இது இருக்குல்ல அதை தான் பார்க்குமே தவிர இதெல்லாம் உள் மனசு சொல்லும், பணம் வாங்குறது என்ன பாதுகாப்பு இருக்குது, தூக்கிட்டு ஓட்டானா என்ன பண்ணுறது, இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான சமூகத்தில், இவனை நம்ம எதிர்க்க முடியுமா, போட்ட பணத்தை கேட்க முடியுமானா, ஒரு எவ்வளோ பணம் இவ்வளோ மாதம் 1,20,000 தரேன்றாரு. அப்படி தான் போவோம் மனசு. கிட்டத்தட்ட விஜய் ரசிகர்கள் நிர்வாகிகளே பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறாங்க. எப்படின்னா நாம் வெற்றி பெற்றுருவோம், நம்ம தலைவர் தான் முதல்வர் அப்படின்னு. இல்லைங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, இதாகிடுச்சிங்க, தோத்துட்டா இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் நீ யார் சொல்கிறதுக்கு, தோத்துட்டு போகிறோம் அப்படின்ற. இல்லை, ஒரு சிலர் தோத்துட்டு போனாலும் பரவாயில்ல சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து தோக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, 26 நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னு இப்போவே வந்து 26 பதவியேற்பு விழாவுக்கு நாள் குறிக்கிற விளக்கம் வேண்டாங்க போகிறாங்க. அப்போது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கிறது தான், இந்த முரண்கள் தான் பிரசாந்த் கிஷோருடைய பேட்டியிலே வெளிப்பட்டது. தெளிவாக இப்படி தான் அவர் எங்கேயுமே சொல்லலை. கூட்டணி இருக்கா, வெள்ளனும் சொல்ல முடியாது, கருப்புன்னு சொல்ல முடியாது. இல்லைங்க ஏடிஎம் கூட கூட்டணி போவீங்களா, உயரணும் சொல்ல முடியாது, கொள்ளணும் இந்த மாதிரி தான் பேட்டி இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், முன்னுக்கு பின் முரண், குழப்பமான பேட்டி அப்படின்னு. ஓகே சார், என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இணைந்த கருத்துக்களை போய் நமக்கு